திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தவேக கட்சி ஆட்சியில் அமைவதற்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து ஆட்சி அமையக்கூடிய இடத்தில் கொண்டு போய்விட்டும் தற்போது ஒரு புது விஷயத்தில் தவேக மாட்டிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு புதிய குண்டு அவர் தலையில் போடப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் கட்சியில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அவர் பேர் காமராஜ் என்று சொல்லப்படுகிறது. அவரை கடத்தி சென்று அவரிடத்தில் மிரட்டியோ அல்லது பணத்தை கொடுத்தோ அவரிடத்தில் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி செய்து ஒரு விஷயத்தை அவர் தவேக கட்சியினர் செய்திருக்கிறார்கள். இப்போது அதாவது காலம் கனிந்து வந்த போது அதை போட்டு இவர்களே உடைத்து விட்டார்கள். ஆட்சி அமையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தும் அதை பயன்படுத்த தெரியாமல் இவர்கள் தற்குறிகள் போல, இவர்களுக்கு தற்குறி என்றால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. இந்த செயலுக்கெல்லாம் என்ன என்று பெயர்? இப்போது அவர்கள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள், என்னை கடத்தி கொண்டு விட்டார்கள். அதனால் கவர்னரிடத்தில் நான் புகார் கொடுத்திருக்கிறேன் என்று அந்த எம்எல்ஏ சொல்லுகிறார். அதோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களும் கவர்னரிடம் என்னுடைய கட்சி எம்எல்ஏவை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள், அவரிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதம் பொய்யானது, அவர்களாகவே கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள் என்று கவர்னரிடத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இந்த தவேகாவினர் என்ன செய்வது என்றே தெரியாமல் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று செய்கிறார்களா, அல்லது வேண்டாம், இந்த மாதிரி செயல் நடைபெறவே வேண்டாம், இப்படிப்பட்ட இழுபறியான நிலையில் ஆட்சியில் அமர்ந்து அமைவதை விட நாம் இப்படிப்பட்ட காரணங்களை முன்னிட்டு நான் ஆட்சியில் அமரப்போவதில்லை என்று சொல்லி இந்த பழியை திமுகவின் மீதோ மற்றவர்கள் மீதோ போட்டுவிட்டு சென்று விடலாம். அடுத்து தேர்தல் வருகின்ற போது அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்ற அந்த எண்ணத்தில் இவர்கள் இப்படி செய்கிறார்களா என்று எதுவும் புரியவில்லை. ஆனால்